ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் வத்தை எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெண்டைக்காவை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி தண்ணியில் 10 நிமிஷம் போல் நல்லா முக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா 2 தண்ணி ஊற்றி வெண்டைக்காவை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது. இன்னொரு தண்ணி விட்டு நான் கழுவி எடுத்துக்கிறேன். எப்போவுமே எந்த வத்தல் போட்டாலும் நம்ம காய்களை கழுவிட்டு தான் நம்ம கட் பண்ணணும். இந்த காயில் பார்த்தீங்கன்னா உரம், இந்த பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாம் அடிச்சிருப்பாங்க. அதனால தான் இது மாதிரி 2 தண்ணி ஊற்றி நம்ம கழுவி எடுத்துட்டோன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கழுவி எடுத்த வெண்டைக்காவை நல்லா தண்ணியெலாம் வடிச்சிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். தலைப்பகுதியும் வால் பகுதியும் கட் பண்ணிவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் ரொம்ப பெரிய பெரிய சைஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்தாலும் நமக்கு சீக்கிரம் வதங்கி காயாது. ரொம்ப சின்ன சைஸில் கட் பண்ணாலும் வத்தல் ரொம்ப காஞ்சோன்னு குட்டி குட்டியாக ஆகிடும். அதனால இது மாதிரி பார்த்து மீடியமான சைஸில் எல்லா வெண்டைக்காவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா வெண்டைக்காவும் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கட் பண்ண வெண்டைக்காய் எல்லாத்தையும் நம்ம காய வச்சிடலாம். நல்லா அடிக்கிற வெயிலில் இது மாதிரி ஒரு துணியை விரித்து எல்லா வெண்டைக்காயும் கொட்டி நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாம். இது மாதிரி கைகளால் நல்லா கிளறி விட்டுட்டு வெண்டைக்காய் எல்லாத்தையும் நல்லா ஒத்தையாக காய வச்சிடலாம். நல்லா வெயில் அடிச்சிச்சின்னா 2 நாள் காய வைக்கலாம், இல்லைன்னா 3 நாள் காய வச்சுக்கலாம். இந்த வெண்டைக்காயோட பச்சை வதங்குற வரையும் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெயில் அடித்தனால வெண்டைக்காய் 2 நாளில் பச்சை வதங்கி நல்லா காஞ்சிச்சு. இப்போ வெண்டைக்காய்க்கு நம்ம மோர் போட்டுக்கலாம். 2 தயிர் பாக்கெட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டு தயிர் சேர்த்தாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிரை நல்லா மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கோங்க. தயிர்லேயே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருங்க. இப்போ நம்ம வச்சுருக்க வெண்டைக்காய் எல்லாத்தையுமே இந்த தயிரில் சேர்த்துடலாம். தயிரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் இரவு ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். மறுநாள் காலையில் தட்டில் கொட்டி அடிக்கிற வெயிலில் இது மாதிரி காய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்தோன்னே ரொம்ப ரொம்ப சூப்பரான வெண்டைக்காய் வத்தல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.